அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மாமரங்கள் கவாத்து பண்ணணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது தான். கவாத்து அப்படிங்கிறது என்னென்னா, தேவையில்லாத கிளைகளை வெட்டுறதும் தேவையில்லாத இலைகளை குறைச்சி விட்றதும். இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, வெயில் மரங்களுக்குள்ளே நிறையா விழுகணும், காற்று உள்ளே போயிட்டு வரணும். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த மரத்தில் பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் குறைஞ்சு புது கிளைகள் வர வாய்ப்பு இருக்குது, புது இலைகள் வர வாய்ப்பு இருக்குது, அந்த மரம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட மரத்தை நம்ம ஒழுங்குபடுத்துகிறப்ப தான் நமக்கு ஜனவரி மாதம் வர வேண்டிய பூ கரெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த ஜனவரி மாதத்துக்கு முந்தின ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், இந்த மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த மாதங்களில், முக்கியமாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மாமரத்தை கவாத்து பண்ணணுங்க. அப்படி கவாத்து பண்ணுறப்ப எதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பலன் தந்துச்சோ அதையெல்லாம் வெட்டி விட்டுட்டு, எந்த கிளைகள்லாம் ஒரு முறையான திடமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக புது வளர்ச்சியும் புது இலைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவாத்து பண்ணதுக்கப்புறம் உள்ளே நின்று மரத்தை அப்படி பார்த்தோம்னா வானம் தெரிகிற மாதிரி ஓட்டம் இருக்கணும். அதுதான் ஒரே ஒரு விஷயம், சரிங்களா? எங்கெல்லாம் பட்டை தூக்கிக்கிட்டு இருந்துச்சோ, மரத்தோட பட்டை தூக்குன மாதிரி இருக்கோ அதெல்லாம் வெட்டி விட்டு முறைப்படுத்தணுங்க. மரத்தில் எங்கேயாவது கிளை பிரியுதுன்னா இந்த இடத்துல இருக்க பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளெல்லாம் எடுத்து விடணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். இது அடுத்த 3வது முக்கியமானது. 2வது என்ன சொன்னேன், இந்த பட்டைகளை எடுக்கிறது. ஏன்னா இந்த பட்டைகளுக்குள்ளே தான் பெரும்பாலும் தண்டு துளைப்பான், ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சி முட்டை போட்டு பொரிஞ்சு புழுவாகி அப்படியே இந்த மரத்துக்குள்ளே அப்படி குறுக்கு வாக்கில் போகும். அப்படி போகிறப்ப மரத்துக்கு போகக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய வழியெல்லாம் அது பிச்சு விடுறதுனால அந்த மரம் செத்து போயிடும். ஒரே நாளில் இலை தொங்கும், இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான காரியம்லாம் நடக்கும். இந்த கவாத்து அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு தெரிந்த ஆட்களை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு பண்ணுறதா இருந்தாலும் ஏற்கனவே அவங்க எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்களாங்கிறத ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள செய்ய விடணும். அவங்க பாட்டில் மரத்தை தப்பாக பண்ணிட்டு போயிடக்கூடாது. நிறையா பேர் கவாத்துங்கிற பேரில் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்படி வச்சுட்டு மரத்தோட மேல் பக்கத்தில் மட்டும் ஏதோ ப்ரஷ்ஷுக்கு இலைகள் இந்த மாதிரி இப்படி நிற்கும், கீழே குச்சி இருக்கும். அப்படி இல்லைங்க. மரம் உருண்டையாக இருக்கணும், எல்லா பக்கத்துலேயும் கிளைகள் நிறையா கிளைகள் இப்படி இருக்கணும். அதோட பக்கவாட்டு பகுதியிலையும் இலைகள் இருக்கணும், நுனியில் மட்டும் இருக்கக்கூடாது. சைடுலேயும் வர்ற மாதிரி அமைப்பில் இருக்கிற மாதிரி வெட்டணும். அதுதான் கவாத்து, சரிங்களா? அந்த கவனம் வச்சுக்கணும். கவாத்து பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெட்டின இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டின இடத்துல ஈரம் வரும். அதன் மூலமாக ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் அதில் அழுகல் வரும். வெட்டின இடத்துல இருக்கக்கூடிய ஈரத்தை பயன்படுத்தி ஒரு சில வகையான பூச்சிகள்லாம் ஓட்டை போட்டு உள்ளே போகும். இது பண்ணக்கூடாதுன்னு 2 விதமான திரவம் தெளிக்கிறோம். 100 அல்லது 150 லிட்டர் தண்ணியில் சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர், ரெண்டும் 1 லிட்டர் கலந்துட்டு நாட்டு சர்க்கரை 1 கிலோ கலந்து கரைச்சி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். நடுத்தண்டு, கிளைகள், இலை எல்லாத்துலேயும் படுற மாதிரி தெளிக்கணும். முக்கியமாக நடுத்தண்டு, ஏன்னா அங்கே தான் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். ஓட்டை போட்டு மரத்துக்குள்ளே உள்ளே போகிற செயல்பாடு அங்கே தான் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷம் விட்டு வருஷம் கூட கவாத்து பண்ணுங்கள், அல்லது 2-3 வருஷத்துக்கு ஒரு கூட பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா, அடர்த்தியாக நிறைய இலைகளோடு அடர்ந்து இருந்தால் மரத்தோடைய வாழ்நாள் குறையும், விளைச்சல் குறையும். அந்த கவனத்தோடு பார்த்துங்க. இந்த மாதம் முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.